ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினை புரிஞ்சிக்கணும். ஸோ புரிஞ்சிக்கிட்டு நமக்காக தான் நம்ம பொண்ணை இவ தான் நல்லா பார்த்துப்பா, நம்ம தான் இவளை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். விஜய் எப்பொழுதைக்கு நம்ம ஹீரோயின் மேலே சமகானில் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாஸ்புக்கில் என்ட்ரியான 1,00,000 அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற நிலையில் தான் சொல்லணும். ஸோ தான் பொண்ணு அவளுக்கு பிடிச்சிருக்கனால அதையும் வச்சு பண்ணுறது, இது எல்லா விஷயமும் அவங்க அக்காங்க சொல்லி கொடுக்குறத வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் விஜய் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய வகையில் திங்க் பண்ணுவார். பட் எதையுமே அவர் திங்க் பண்ணாமல் நடந்துக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஜய் நீங்கள் போய் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கோவம். ஓகே, பட் இருந்தாலும் நிதானமாக இதை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கணும் அப்படின்ற நிலையில தான் பார்க்குறப்ப தோணுது. ஸோ இந்த டைமில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை வச்சு தான் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்ம ஹீரோயினை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாதவ, இப்படியெல்லாம் எவ்வளோ கொள்ளடிப்ப அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது எதுவுமே நம்ம அன்னபூர்ணியால் தாங்கிக்க முடியாது. இவ அமைதியாக இருக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. நம்ம பொண்ணு மேலே இருக்க பழியை தொலைச்சாதான் நம்ம பொண்ணு நிம்மதியாக வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிரடியாக இறங்கி, ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க தானே பாஸ்புக் வாங்கினாங்க. ஸோ எல்லா உண்மையும் விஜய்க்கு எப்படியாவது நிரூபிக்கணும், நம்ம பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு. இப்படியே விட்டால் நம்ம பொண்ணு மேலே வெறுப்பு உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்ற நிலையில் அன்னபூர்ணி அதிரடியாக இறங்கி எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ விஜய் தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அநியாயமாக இவ மேலே பழி போட்டு இப்படி இவளை அசிங்கப்படுத்திட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாக்காமல் அன்னபூர்ணி விட மாட்டாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி யார், ரஞ்சிதா யார், ஆக்சுவலாக ரஞ்சிதா பற்றி ஓரளவுக்கு விஜய்க்கு தெரியும். பட் ராஜேஸ்வரி யார், அக்கா இவ்வளோ கேவலமாக இறங்கி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காளே அப்படின்ற அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு தெரிய வரப்போ இன்னும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு. என்ன அக்காவை பேச போகிறாரு, நம்ம ஹீரோயினை அந்த காட்டுறாரு, இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கிற அவங்க அக்கா கிட்ட என்ன பதிலடி கொடுப்பாரு அப்படின்றது இருக்குது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின்கிட்ட கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு கேட்பாரு. நான் பண்ணது தப்பு, உன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டுட்டேன், நீ எப்பேற்பட்டவன் தெரியும், ஏதோ கோபத்துலேயும் இதுலேயும் நான் இப்படி பண்ணிட்டேன், நான் என்னன்னு விசாரிச்சுருக்கணும், அதுக்குள்ளே இப்படி தப்பாக நடந்துக்கிட்டது என் மேலே தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பெரிய அன்பு விஜய்க்கு இனிமேட்டு வரும். ஸோ ஹீரோயினை மன்னிப்பு அவர் மனப்பூர்வமாக கேட்பார். ஆனால் இதுக்கு மேலே ராஜேஸ்வரியோ சரி ரஞ்சிதாவோ எந்த கேம் ஆடினாலும் அவ்வளோ சீக்கிரம் விஜய் நம்ப மாட்டார். ஏன்னா ஒரு தடவை உடைஞ்சது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ சில டைமில் நம்ம ஹீரோயின் மேலேயே நம்பிக்கை வச்சவர் ஒன் டைம் நம்பிக்கை வச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க பாச்சா எதுவுமே பழிக்காது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமாக ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்கிறது தான் நம்ம அன்னபூர்ணியும் அதே மாதிரி வெண்பா பாப்பாவும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது நடந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா முஞ்சிலையும் செமவையாக ஒரு பல்பை கொடுத்தே ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.